உங்களுக்கு பணம் வேணுமா 500 வேணுமா 1000 வேணுமா கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியது. ஏன் இது மாதிரி பிச்சைக்காரத்தனமா ஒரு வேலை செய்றீங்க? என்ன மேடம் உங்ககிட்ட கேவலமா இருக்குதுங்க உங்க வேலை எல்லாம். எல்லாத்தையும் ஒண்ணு சட்டம் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப தான் ஓவரா இருக்கீங்க. துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி அந்தோணியம்மாள் அவர்கள் ஃபோன் செய்து என்னை மிரட்டும் தோணியில் பேசியிருக்காங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ பிச்சைக்காரத்தை கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க? 500 1000 வேணும்னா வாங்கிட்டு போக வேண்டியதானே? கடவுள் பாருங்க உங்களை சீக்கிரமா தண்டிக்கிறாரு பாருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இது மாதிரி அநாகரிகமா பேசாதீங்க. யோசிக்க மாட்டோம். நீங்க பேசுறது என்னமோ ஓவரா எது எடுத்தாலும் தப்பால காட்டுறது. ஆனா நீங்க இது மாதிரி அநாகரிகமா ஆவணங்களுக்கு கட்டணம் செலுத்த சொல்லி தகவல் சொல்லியிருந்தாங்க. அந்த கட்டணத்தையும் முறையாக செலுத்தி தகவல் கேட்கும் பொழுது எனக்கு நீண்ட நாட்கள் ஆகியும் தகவலை கொடுக்கல. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் செல்லம்பட்டு கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கேன். என்னுடைய பெயர் சபரி. நான் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலையும் இருந்து ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி பல்வேறு ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கேன். செல்லம்பட்டு கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சமூக தணிக்கை கடந்த காலங்கள் நடந்தது. அது சம்பந்தமான தகவல்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பொது தகவல் அலுவலருக்கு கேட்டிருந்தேன். இது சம்பந்தமாக அவங்க ஆவணங்களுக்கு கட்டணம் செலுத்த சொல்லி தகவல் சொல்லியிருந்தாங்க. அந்த கட்டணத்தையும் முறையாக செலுத்தி தகவல் கேட்கும் பொழுது எனக்கு நீண்ட நாட்கள் ஆகியும் தகவலை கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய சேவை குறைபாட்டை கருதி நான் சட்டப்படியான அறிவிப்பு பொது தகவல் அலுவலருக்கு செஞ்சேன். நீங்கள் எனக்கு தகவல் தராதால் வீண் அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு 2 லட்ச ரூபாய் நஷ்டஈடும் நான் கேட்ட தகவல்களையும் எனக்கு தரணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லைனா நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு தொடுப்பதாக சட்ட அறிவிப்பு செய்திருந்தேன். இந்த அறிவிப்பை கண்ட பொது தகவல் அலுவலர் திருமதி வட்டார வளர்ச்சி அலுவலர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி அந்தோணியம்மாள் அவர்கள் ஃபோன் செய்து என்னை மிரட்டும் தோணியில் பேசியிருக்காங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ பிச்சைக்காரத்தை கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க? 500 1000 வேணும்னா வாங்கிட்டு போக வேண்டியதானே? இப்படிலாம் தபால் போடுவீங்களா? உங்களுக்கு சட்டம் தெரியுதுன்னா எதை வேணாலும் செய்வீங்களா? உங்களால் என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மிரட்டும் தோணியில் பேசியிருக்காங்க. ஒரு அரசு அலுவலர் இவ்வாறு மிரட்டு தோணியில் பேசுவது ஒரு ரொம்ப மன உளைச்சலையே சமூக ஆர்வலருடைய பெரும் பரபரப்பையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. இதனால் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் இதை உடனடியாக தலையிட்டு ஒரு அரசு அதிகாரி இவராக பேசுறது அவருடைய அரசு பணியாளர் நன்னடத்தை விதியின் கீழே 17B கீழே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது சமூக ஆர்வலருடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோங்க. என்ன ஏதோ தபால்லாம் 2 லட்சம் அபராதம் கூட ஏதோ கூட தபால் அனுப்பிச்சிருக்கீங்க, என்ன விஷயம்? அது கன்சியூமர் கோர்ட்ல பண்ண போதும் மேடம். தகவலை கொடுக்கல. அது அந்த சிடி காஸ்ட் கேட்டேன். கூட்டத்துக்கு கூட்டம் நடந்தது. சிடி காஸ்ட் என்ன கூட்டம் நடந்தது? வீடியோ நகலுங்க மேடம். கிராம சபை கூட்டம். அந்த என்ஆர்ஜிக்குள்ள கிராம சபை கூட்டம். என்ஆர்ஜி இதுவா? ஆமா மேடம். அது பேமெண்ட் கட்ட சொல்லியிருந்தீங்க. பேமெண்ட் கட்டிருக்கிறேன். அந்த இது கொடுக்கல. ஏன் இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன மேடம் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறீங்க அப்புறம் இல்லாத இதெல்லாம் பண்ணிட்டு கடவுள் உங்களுக்கு நல்ல தண்டனை கடவுள் கொடுக்குறாரு இல்லையான்னு பாருங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அலக்கழிச்சு உட்காந்துருக்கீங்க நீங்க? என்ன மேடம் உங்களுக்கு பணம் வேணுமா 500 வேணுமா 1000 வேணுமா கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியது. ஏன் இது மாதிரி பிச்சைக்காரத்தனமா ஒரு வேலை செய்றீங்க? என்ன மேடம் உங்ககிட்ட கேவலமா இருக்குதுங்க உங்க வேலை எல்லாம். எல்லாத்தையும் ஒண்ணு சட்டம் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப தான் ஓவரா இருக்கீங்க. கடவுள் பாத்துவாங்க. கடவுள் பாருங்க உங்களை சீக்கிரமா தண்டிக்கிறாரு பாருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இது மாதிரி அநாகரிகமா பேசாதீங்க. யோசிக்க மாட்டோம். நீங்க பேசுறது என்னமோ ஓவரா எது எடுத்தாலும் தப்பால காட்டுறது. ஆனா நீங்க இது மாதிரி அநாகரிகமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.